அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் பேச்சு வழக்கிலும் வடமொழி ஒலிப்போடும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் சொல்லை பார்க்க போகின்றோம். மனசு. எனக்கு மனசே சரியில்லை. ஆம், மனசு என்ற அந்த சொல்லினுடைய தூய வடிவம் உள்ளம், மனம் என்பனவாகும். அடுத்ததாக இந்த மனம் என்ற சொல்லோடு சில வடமொழிகளை கலந்து நாம் சில சொற்றொடர்களை பயன்படுத்தி வருகின்றோம், பின்னொட்டாக பயன்படுத்தி. எனக்கு இதில் மனப்பூர்வமாக சம்மதம். ஆம், பூர்வம் என்றால் முழுமை, மனம் முழு மனத்துடன், சம்மதம் என்றால் ஒப்புதல், உடன்பாடு என்பனவாகும். எனக்கு இதிலே முழு மனத்துடன் உடன்பாடு, முழு மனத்துடன் ஒப்புதல் அளிக்கின்றேன், அவ்வளவுதான். அடுத்ததாக எனக்கும் அவருக்கும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது. தாபம் என்றால் துன்பம், வருத்தம். எனக்கும் அவருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அடுத்ததாக மனனம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றோம். மனனம் என்றால் இடையறாத நினைவு, இடையறா நினைவு என்று பொருளாகும். மற்றொரு காணொளியில் காண்போம். வணக்கம்.